கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை ராத்திரி சரியாக 7:45 மணி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி நைட்டு சாப்பாடு இல்லை. சோறு பொங்கைக்கு மாய்ச்சலாக இருந்தது. ஏற்கனவே நேற்று சந்தைக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் கிழங்கு வாங்கிட்டு வந்தேன். ஒரு 1/2 கிலோ கிழங்கு வாங்கிட்டு வந்தேன். கம்பு கிழங்கு, கன்னியாகுமரி பாஷையில் கப்ப கிழங்கு. சரிங்களா? அதை நான் மறந்தே போயிட்டேன். வாங்கிட்டு வந்தது மறந்தே போயிட்டேன். சரிங்களா? ராத்திரி ரவா கிச்சடி தான் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஓப்பன் பண்ணால் கிழங்கு இருக்குது. அப்புறம் கிழங்கு வேஸ்ட்டாக போயிருமான்னு சொல்லி இந்த கிழங்கை அவிச்சேன். அதனால நல்லா அவிஞ்சிருக்குது. சரிங்களா? சும்மா கொஞ்சம் பீஸாக கட் பண்ணி தோலோடு அவிச்சிட்டேன். சரிங்களா? தோல்லாம் நல்லா அழகாக பிரிஞ்சு வந்துட்டு நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஆற வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு. இதான் அன்றைக்கி நைட்டு சாப்பாடு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அப்புறம் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது, சின்ன பையங்களாக இருக்கும்போது ஒரு பஞ்சம். சரிங்களா? பயங்கர பஞ்சம். அரிசிலாம் பயங்கரமான விலை. அரிசிலாம் வாங்க முடியாத அளவுக்கு விலை. சரிங்களா? அந்த டைமில் எங்கள் ஊரில் மஞ்சவளையில் எல்லா வீட்லேயுமே கம்பு கிழங்கு தான் சாப்பாடு. அன்பானவர்களே, கம்பு கிழங்கு அவிச்சு தான் சாப்பாடு மாதக்கணக்கில். ஆமாம், அதெல்லாம் எனக்கு மறக்கவே முடியாது. எல்லாம் கம்பு கிழங்கு அவிச்சு குழம்பு வச்சு, குழம்பு ஊற்றி, கம்பு கிழங்குல அவிச்ச கிழங்குல குழம்பு ஊற்றி அப்படி சாப்பிட்ருக்கோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாதக்கணக்கில் கம்பு கிழங்கு தான் சாப்பாடு. ஏன்னா அரிசி பஞ்சம், பயங்கர விலை, கிடைக்காது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதனால் எனக்கு கம்பு கிழங்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இது 2வது தடவை வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். 4-5 வருஷத்துக்கு இடையில் 2வது தடவை வாங்கியிருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அதனால் கம்பு கிழங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்புறம் எனக்கு ஒரு வழக்கம் உண்டு. சரிங்களா? எப்போவுமே நார்மல் சூடாக பெப்சி குடிக்கிற வழக்கம் உண்டு எனக்கு. சரிங்களா? எல்லோரும் நல்லா கூலாக அப்படி தான் பெப்சி குடிப்பாங்க. ஆனால் நான் கூல் பெப்சி குடிக்க மாட்டேன். அந்த பெப்சி இல்லை. சரிங்களா? நான் நார்மல் சூடில் பெப்சி சாப்பிட்ற வழக்கம் எனக்கு உண்டு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, என்னடா பெப்சியை சூடாக குடிக்கிறதா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதான் பெப்சி அப்படின்னு சொன்னால் கடுங்காப்பியை தான் சொல்கிறேன் நான். அன்பானவர்களே, பால் ஊற்றாத கடுங்காப்பியை தான் பெப்சி அப்படின்னு சொல்கிறேன். நார்மல் சூடில் குடிக்கிற பெப்சி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? போட்டாச்சு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அன்பான தெய்வ பிள்ளைகளே, கிழங்கு சாப்பிட்டாச்சு. அவிச்ச கம்பு கிழங்கு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கு மேலே காஃபி குடித்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் கடுங்காப்பி. சரிங்களா? சுக்கு நல்ல மிளகு போட்டு கடுங்காப்பி. நான் எப்போ காப்பி குடித்தாலும் சுக்கு நல்ல மிளகு ரெடியாக பொடி பண்ணி வச்சுருப்பேன். முடிய போகுதுன்னா வாங்கிட்டு வந்துடுவேன். வாங்கிட்டு வந்து யார் வீட்லையாவது கொண்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பவுடராக்கி வச்சுருப்பேன். சரிங்களா? காப்பி குடிக்கும்போதெல்லாம் கொஞ்சம் போட்டு தான் குடிப்பேன். சுக்கு நல்ல மிளகு. அன்பானவர்களே, கடுங்காப்பி குடிச்சாச்சுன்னா நைட்டு சாப்பாடு முடிஞ்சு. அன்பானவர்களே,